ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருப்பாரு, அடுத்த போராட்டமானது இந்த வடமாநிலத்தவர்களுக்கு ஓட்டர் ஐடி கொடுக்க போகிறாங்க, வாக்காளர் அட்டை வந்து கொடுக்க போகிறாங்க, அதுக்கான போராட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதை பற்றி பேசுங்க ப்ரோ, அந்த வடமாநிலத்தவங்க வருகையை பற்றியும் இந்த ஓட்டர் ஐடி விஷயத்தை பற்றி பேசுங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்தில் என்னென்ன இருக்குது, என்னென்ன நடக்க போது, எவ்வளோ பெரிய ஸ்கெட்ச் இருக்குது தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதே மாதிரி முதல்ல வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ் தேசிய கட்சி இல்லாதவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு கட்சியோ தமிழ் தேசியத்தையோ, அதாவது தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா சீமான் வந்து முதல்ல களத்தை நிற்கிறாரு. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அண்ணன் சீமான் நிற்பாரு. இந்த பிரச்சனைக்கு அண்ணன் தான் முதல்ல குரல் கொடுத்துருக்காரு. பட் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் தான் முற்போக்குவாதிகள், நாங்கள் தான் அரசியலில் பெரிய ஆட்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த பிரச்சனைக்கு தனியாளாக நின்று யாருமே போராடுறது வந்து வேலைக்கே ஆகாது. ஒட்டுமொத்த தமிழகத்தை சேர்ந்த அனைத்து மாநில கட்சிகளும் இந்த விஷயத்துக்காக போராடியே ஆகணும். அப்படி போராடினா மட்டும்தான் இந்த விஷயம் ஜெயிக்கிறதோ தோக்கிறதெல்லாம் இல்லை. இங்கே யார் இருக்கா, நம்ம என்ன மொழி பேச போகிறோம், நம்ம என்ன இன்னொரு 10 வருஷம் கழித்து நம்ம எப்படி இருக்க போகிறோங்கிறத நிர்ணயிக்க போகிறதே இந்த ஓட்டர் ஐடி அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஜேபியோட பயங்கரமான ஸ்கெட்சு. பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே வர்றது கடந்த 20-25 ஆண்டு, பல ஆண்டுகளாக, எனக்கு தெரிஞ்சு கடந்த 20-25 ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக குட்டிக்காரன் போடுறாங்க. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. மரம் ஏறுறாங்க, இறங்குறாங்க, தலைவரை மாற்றுறாங்க, இந்த கூட்டணி வைக்கிறாங்க, இந்த கூட்டணிலேருந்து வெளில வர்றாங்க, தனிச்சு நின்று பார்க்குறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. எதுவுமே ஒன்றும் பண்ண முடியல தமிழ்நாட்டில். சரிங்களா? கடைசி ஆயுதமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம பொருளை எடுத்து நம்மளே போடுற மாதிரி தமிழகத்தில் அதிகமாக எவன்டா இருக்கான், நம்மளே சொல்கிறோம்ல, திருப்பூர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரன் வந்துட்டான், இங்கே ஃபுல்லாக ஹிந்திக்காரன் வந்துட்டான், அங்கே ஃபுல்லாக ஹிந்திக்காரன் வந்துட்டான்ட்டு இவங்க உள்ளே வர்றதுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு பாஸ் மாதிரி ஏதாவது கொடுத்து விடுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கோம், நம்ம ஒரு பக்கம் கேட்டுருக்கோம். இவங்க பாட்டு வர்றாங்க, திருடிட்டு போடுறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இவங்களுக்கு ஒரு பாஸ் கொடுங்க, இல்லை இவங்களுக்கு இந்த பாஸ்போர்ட் என்ட்ரி போடுற மாதிரி ஏதாவது ஒன்று தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது ஏதாவது ஒன்று கொடுத்து அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கோம். பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வேண்டாம் பாருங்க, டேரெக்டாக ஓட்டர் ஐடியை இவங்களுக்கு கொடுத்துறோம், இவங்களை இங்கேயே நாங்கள் வந்து குடியேற்றிடுறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க பிஜேபி. இவங்களுக்கு ஓட்டர் ஐடி கொடுக்குறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஒரு 6.5 லட்சம் பேருக்கு வந்து ஓட்டர் ஐடி கொடுக்க போகிறாங்க. அப்படி கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு வீடியோ போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. बीजेपी 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 भारतीय जनता पार्टी मोदी अच्छा गुजरात मोदी अच्छा राहुल स्टालिन नो 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 बीजेपी and I'm like BJP yeah why I like it BJP reason பிடிக்கும் ஆமா எதனால பிடிக்கும் I am from Bihar so I choose BJP only नरेंद्र मोदी नरेंद्र मोदी why reason उन्होंने अलग देना आप किसके वोट देंगे your choice मोदी இந்த வீடியோ வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஒருத்தன் விடாம பிஜேபி அதுலேயும் ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடின்னு பேர் கூட சொல்ல வராது, நரேந்திர மோடி அப்படின்னு என்னமோ சொல்லுவான். இவங்களை உள்ளே விட்டா என்ன நடக்குன்னா, அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு சின்ன தாமரை, குத்துன்னு குத்துவாங்க. அடுத்த 10 வருஷத்தில் என்ன நடக்கும், ஒட்டுமொத்த பேரை உள்ளே கொண்டு இறக்குவாங்க. 6.5 லட்சம் பேர் 1 கோடி பேர் ஆகும், 1 கோடி பேர் 2 கோடி பேர் ஆகும். அப்புறம் அதிக மொழி பேசக்கூடிய ஆட்கள் யார் இருக்கான்னு பார்ப்பாங்க. மொழியை அதிகமாக பேசுகிறோம், ஹிந்திக்காரன் அதிகமாக மொழி பேசுகிறான் அப்படின்னா இங்கே ஹிந்தி ஸ்கூல்ஸ் நிறையா தேவைப்படுதுன்னு ஸ்கூலை ஆரம்பிப்பாங்க. ஸ்கூலை ஆரம்பிச்சுட்டு அந்த ஹிந்தி ஸ்கூல்ஸில் ஹிந்தி வைப்பாங்க, ஹிந்திக்காரங்க படிக்கிற ஸ்கூல்ஸில் ஹிந்தி வைப்பாங்க. அப்புறம் இப்படியே இது பெருகி என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில வட மாநிலங்கள்லாம் இருக்குது, அசாமு, இந்த மாதிரி ஒரு சில மாநிலங்கள்லாம் இந்த மாதிரி போனதான் அவங்களோட உரிமைகள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்து ஆட்கள் அதிகமாகி இந்த மாதிரி போனதான் அவங்களுடைய உரிமைகள். இப்போ அசாமீஸ்லாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நம்மள மாதிரி தான், தமிழன் தான் சொல்லுவான், அவன் அசாமின்னு தான் சொல்லுவான். ஹிந்தி பேசுன்னு சொன்னால் அவனும் அசாமின்னு தான் சொல்லுவான், நான் அசாம் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நம்மளை பொறுத்தளவுக்கு அவங்க ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள், இன்னொரு 10 வருஷம் இதை இப்படியே எல்லா கட்சியும் வந்து நீயும் நானும் அடிச்சுக்கொண்டா வாடான்னு இங்கே உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிட்டே இருந்து இந்த விஷயத்தை நவுத்தணும் அப்படின்னா அவன் உள்ளே வந்துட்டு என்ன பண்ணுவான், ஏடிஎம்கேவும் இருக்காது, டிஎம்கேவும் இருக்காது, என்டிகேவும் இருக்காது, டிவிகேவும் இருக்காது, தேமுதிக இருக்காது, ஒன்றும் இருக்காது. பிஜேபி தான் ஒரே வேலையாக முடிச்சுடுவாங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஒரே ஆட்சி ஒரே தேர்தல் என்னமோ ஒன்று சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி கொண்டு வரதுக்கான அடித்தளம் இந்த ஓட்டர் ஐடி அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு எல்லாரும் இறங்கி தான் போராடணும். ஓட்டர் ஐடி கொடுத்துட்டாங்க, சோழி முடிஞ்சு. ஒன்றுமே இல்லாதப்பயே இந்த கொலை பண்ணி தூக்கி போட்டு போகிறாங்க, அடித்து கொன்று தூக்கி போட்டு போகிறாங்க. அதை ஒரு ஊடகம் எதுவுமே வந்து பேசக்கூட கிடையாது, இந்த சரவணன்ற ஒரு நம்ம சகோதரர் ஒருத்தரை. ஆனால் இந்த மாதிரி ஓட்டர் ஐடி இதெல்லாம் கொடுத்து வச்சாங்கன்னு வச்சிங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சுன்னு வைங்க, வட மாநிலத்தில் குஜராத்தில் இங்கெல்லாம் நடக்கிற கற்பழிப்புகள் சும்மாவே இங்கே என்னென்னமோ நடக்குது. இது மாதிரிலாம் கொடுத்து வச்சாங்கன்னா இன்னும் என்னென்னமோ நடக்கும். இது எல்லாத்தையும் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இது நடந்துச்சுன்னா தமிழகத்துக்கு பெரிய ஆபத்து இருக்குது. பிஜேபி உள்ளே வந்துடும், சும்மா உள்ளே வந்துரும்னு கத்தெல்லாம் இல்லை, உள்ளே வரத்துக்கான தெளிவான ஐடியா போட்டாங்க. பிஜேபி உள்ளே வந்துச்சுன்னா அவங்களுக்கு வாக்களித்தவனுக்கு தான் அவன் சப்போர்ட் பண்ணுவான். இவ்வளோ நாள் நீ எனக்கு எதாவது பண்ணியா, நான் ஓட்டு போடுன்னு கத்துறேன், நீ ஓட்டு போடல, எனக்கு ஓட்டு போட்டவனுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லுவான். அவன் என்ன பண்ணாலும் அவன் மேலே கேஸ் போட மாட்டாங்க. பார்த்துக்குங்க, தெளிவாக இருந்துங்க மக்களே, தெளிவாக இருந்துக்குங்க.